நாட்டு இளவரசர மயக்கத்துக்கு வந்துட்டேன். ஆமா நான் எம்மா சமாளிக்கிறேன். முன்னாடி வாடி மாணவரி முன்னாடி வாடி பாக்கல தப்ப பேச மாட்டேன். மறையினா மறக்க மாட்டேன். நீ வருவான்னு பார்த்தேன். 11 டோக்கன் செய்யாரு. நாடியா வாழ 11 பேர் அப்படியா செய்யாரு. பஸ் ஸ்டாண்டே உட்காந்துட்டானு என்ன பண்ண 11 டோக்கன் போட்டு உட்கார வச்சிருந்தேன். எப்படியா வந்துடுவா இருங்கப்பான்னு ஒரு ரூம் எடுத்துக்கணும் உட்காந்துக்கிறாங்க. அம்மா திங்கக்கிழமை நீங்க வந்தானுங்க 4 நாளா அங்கேயே உட்காந்துக்கிறானுங்க. அம்மா டோக்கனை பாக்குறானுங்க என்ன பாக்குறானுங்க இருறா போன எப்படியா வந்துடுவானா கேட்க மாட்டானுங்க. டோக்கனை பாக்குறானுங்க என்ன பாக்குறானுங்க. எப்படியா நீயும் வரா மாதிரி தெரியல. 11 பேர் என்னால முடிஞ்ச வரைக்கும் நானே பார்த்தேன். யாருக்காக ஓவியம் கலந்த மாளிகை யாருக்காக காதலே போ 1050 இந்த பெண்ணு மேல ஆசைப்படுற நீ அம்மா பேங்க்ல வைடா. தெரியுமா சத்தியவரி நாட்டுக்கு என்னையே மன்னனாக முடிசூட்டி விட்டாலும் தாய் தந்தை இருவரும் காசி யாத்திரை சென்று விட்டாங்க. அப்படியா? ஆமாம், இதுவரையிலும் நம்முடைய அரண்மனையிலே இப்படிப்பட்ட சிலையை பார்த்ததே கிடையாது. என்னடா சிலை இது? எது இதுவா சிலை? தம்பி இது சிலை கிடையாதுடா. இவன் தான் என்னுடைய அன்பு மனைவி காட்சிலை. தங்களுக்கு திருமணம் முடிந்து விட்டதா? சொல்லவே இல்லை. சரி, இடையில கூறினா உடைய படிப்பு கட்டிவிட வேண்டியதா? சொல்லவே இல்லை. இருந்தாலும் நமக்காக தாய் தந்தை இருவரும் அயலார் எனக்கு நெஞ்சு வெளி வந்து விட்டது.
கச்சலை அந்த படுபாவி செய்த தவறை நீயே தம்பிடம் சொல்லிடுமா? உன் தங்கச்சி முத்தாவுக்கு இருக்கால, அவ பாடத்தாயில பயில பழுது அந்த விக்கி பையனை கூட்டிட்டு ஓடிட்டாப்பா. உண்மைதாப்பா, அவன் போயிட்டான். தம்பி முத்து, உடைய அண்ணி கூறுவது அனைத்தும் சத்தியமா உண்மை? அப்படியா? ஏண்டி இப்படி ஒரு தவறை செய்தது கேட்டதற்கு உடைய அண்ணிய பார்த்து அந்த படுமா எந்த வார்த்தை கூறினா தெரியுமா? ஆச்சி வேச்சி தெவிடியானது பத்துதான் தாய்க்கு சமம் அப்படிப்பட்டவர்களை பார்த்து தவறாக பேசியிருக்கா. ஒரே தங்க ஒப்பட்ட தண்ணி என்று செல்லமா வளர்த்தனே, உன்னை விட அவன் மீது பாசத்தை வைத்திருந்த நான் தாண்டா அதிகம். அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்ட அந்த படுவாவி ஆகையா அவள் செய்த தவறுக்காக அவளே நாட்டை விட்டு ஓடிவிட்டான் போயிட்டா. ரொம்ப அழைச்சு போயிருக்கீங்களா? தெரியுமா? நம் நாட்டில் குடிமக்கள் அத்தனை பேரும் நாட்டை விட்டு புறப்பட்டு அத்தனையும் நாட்டில் பயிர்களை சேதம் செய்யும். ஆட்சியில் நாட்டை விட்டு வெளியாடுகிறார்களா? காரணம் காணகத்தில் மிருகங்கள் அத்தனையும் நாட்டில் பயிர்கள் சேதம் செய்துவிட்டது. காணகத்தில் குடிமக்கள் குறைய போர்க்க வேண்டும். இப்போதே காணகம் செல்ல வேண்டும், விலங்குகளை வேட்டையாட வேண்டும். நீங்கள் போக வேண்டாம் கானகத்திற்கு, நான் செல்கின்றேன். கானகத்தில் வாழக்கூடிய மிருகங்களை நான் அழைச்சிட்டு வரேன். அயல்நாட்டில் சென்ற பட்டணம் முடித்து இப்போதுதான் தாயக திரும்பி இருக்கின்றார். உண்மைதான். கானகம் எப்படிப்பட்ட இடம்? கொடிய மிருகங்கள் வாழ வேண்டும். அந்த கொடிய மிருகங்கள் அவனுக்கு ஆபத்து ஏற்படும். தம்பியோ சின்ன சிறியவன், பெற்ற தாயை முகத்தை பார்த்தறியாதவன். அகையா அன்பா பாத்துக்கமா, பெற்றெடுத்த பிள்ளையா பாத்துக்கமா. நம்பி யாரு? தாய்க்கு சமம். தாய்க்கு சமம். அப்படியே பாத்துக்கோ. அண்ணே நானும் வந்து வெகு நேரமாகி விட்டது, பசிக்குது, சாப்பிடலாம் போங்க. பால் இருக்குதுண்ணா 1000 ரூபாய் பிரிவு கேட்டாங்க, 1000 ரூபாய் கொடுத்துருமா? அதான் சொல்லுங்கிறார் அவரும். சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், உன்னை விட கூப்பிட முடியும். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன ஆகுது? சிறப்பா இருந்தது. உன் அம்மா செஞ்சு போட்டாங்களே சாப்பாடு. சாப்பாட்டா? முன்னாடி வா. கை விட. முன்னாடி வா. ஏன்டா முதல்ல வர அடிக்கிறதா? சின்ன வயசுல அப்படியா இருந்தோம். ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தோம். வெளிநாடு சென்று அழகா படிச்சுட்டு வந்தோம். அண்ணி அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. தூக்கம் வருதா? ஆமாடா. தூக்கம் வருதாம்மா? ஆமா, குண்ட மயக்கம் தூக்கம் உண்டு. ஆனாலும் சிறந்த வயசுல நிறைய கதை சொல்லிருப்பாங்க. எனக்கும் சந்தேகம் கதை சொல்ல பேர் படிக்கணும். அப்படியா? படுக்கிறது எங்க? படிக்கல. இருந்தால் அண்ணி என்னுடைய தாய் வெளியே படுத்திருக்கிறேன். ஆனா இப்ப நினைக்கும் போதா வாத்தா மடியில அப்பா படுத்திருப்ப சூத்த முடியல படுறா. படு ராஜா. அம்மா இருந்தா அம்மா மடியில படுக்க மாட்டேன். பெத்தெடுத்த அம்மா மாதிரி பாடுறா. கை பட்டுச்சா 200 ரூபாய் கழிச்சுக்கோ. படுக்க போறேன், தூங்க போறேன். மோளம் கட்டிக்கிறாடி. சிரிக்கிறாங்க தேவையா பையன். கூத்துல கட்டி உட்கார முடியாது. அவுத்து போட்டு ஓடி போகணும். அண்ணே எனக்கு தூக்கம் வருது. கதை சொல்லு. எப்பா
வெளிநாட்டுக்கு போய் வந்தாரு பேண்ட்லாம் ஊத்துறான் கச்சு கச்சுன்னு இல்லை அவரண்டா பாக்குறா போறாது வராத போக கூட வந்து பார்த்தான் கிடையாது யான் குஞ்சி நீ அயல் நாட்டுல வெளிநாட்டுல படிச்ச அன்னி மனதுல ஒரு சந்தேகம் யார் தீர்த்து வைப்பது சந்தேகமே இருக்க கூடாது சந்தேகத்தை கேளுங்க நான் சொல்றேன் பரவாயில்ல வேலைக்கு வருவான்னு நினைக்கிறேன் நாங்களா தான் நான் கட்டுட்டேன் போன எடுத்துட்டாயா பதி முடிஞ்சு நடக்கிறேன் இருந்தாலும் நம்முடைய அரண்மனையில ஒரு வெள்ளை குதிரை அப்பா நமது அரண்மனையில வெள்ளை குதிரை அந்த வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை மேல யாரு ஏறச்சு அண்ணன் ஏறிய அவர் குதிரை ஓட்டுவார் குதிரை ஓட்டுவார் அண்ணனுக்கு பிறகு யாருப்பா அண்ணனுக்கு பிறகு அந்த குதிரையை நான் ஓட்டுவேன் அப்பா அந்த குதிரையை நான் ஓட்டுவேன் அண்ணன் ஏற குதிரை இல்ல நீ ஏறுவ உனக்கு ஐட்டு அட்டாதடா நான் ஏறி ஓட்டுவேடா அண்ணன் ஏற பாரு முதல் கேள்வி முடிந்தது இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா நம்முடைய அரண்மனையில ஒரு தங்க தட்டு அந்த தங்க தட்டு யாருப்பா சாப்பிடுறாங்க அண்ணனுடைய அண்ணன் தான் அண்ணனுடைய அண்ணன்ப்பா தங்க தட்டுல அரசாங்க தங்க தட்டு அரசாங்க தங்க தட்டுல இப்ப யாரு சாப்பிடுறது அதுதான் பணத்தை கட்டிட்டு நானே லோடு போட்டு நடக்கிறேன். அரசாங்க தங்க தட்டுல அண்ணன் சாப்பிடுவாரு. இப்ப அண்ணன் இல்ல, அந்த தட்டுல யாரு சாப்பிடணும்? நானே சாப்பிடுவேன். என் ராஜா, என் சீமா, என் கண்ணு, என் கோவப்பழம், என் குண்டு மிளகா, என் முந்திரி பாயா, என் பாப்புக்காய், என் சாக்கோபாரு, அது எச்ச தட்டுடா. ஒரே தட்டுல பாரு. இதான் வெளிநாட்டு படிப்பு. எப்பா காலாண்டு பரிட்சையில பாஸ் ஆயிட்டேன், அரையாண்டு பரிட்சையில பாஸ் ஆயிட்டேன். அண்ணி உனக்கு அடுத்ததா முழாண்டு பரிட்சை வைக்க போறாங்க. அதுல பாஸ் ஆனாதான் உனக்கு அடுத்த கிளாஸ் ஈஸ்வர கிளாஸ். ஆமாண்டா, 5 மார்க் கொஸ்டின்ல பாஸ் ஆயிட்டேன், 10 மார்க் கொஸ்டின்ல பாஸ் ஆயிட்டேன். இப்ப 20 மார்க் கொஸ்டின். ஆமா, 2 பக்கம் எழுதணும். எஸ்சி
எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ புருஷன் நடத்த பத்தி எவ்வளோ முக்காடி இருக்கு. அதனால கேட்கட்டுமா? கேளுங்க நம்முடைய அரண்மனையில ஒரு பஞ்சு மெத்தடா மஞ்சளை மெத்தை அரண்மனையில இந்த மாதிரி கண்டா போயிட்டு பாடி இருந்தா அந்த தங்க பஞ்சளையில பஞ்சு மெத்தில மஞ்சளை மெத்தையிலே கணவன் மனைவி நாங்க ரெண்டு பேரும் படுத்து வருவோம். உண்மைதான். ஆமா தானே? கையாடி அச்சமா பேசுறோம் நம்ம. பஞ்சு மத்தியில ஐயோ சொல்லுடி. மஞ்சளை மெத்தையிலே யார் படுத்து உறங்குவது? அண்ணனும் அண்ணியும். யாரு? என்னுடைய அண்ணனும் அண்ணியும். ஆ, நீ ஒழுங்கு பிடிச்சிட்டு இருப்ப. ஏய், உங்க அண்ணன் உங்க அண்ணியும் படுத்து உறங்குவாங்க. ஆமா. இப்போ உங்க அண்ணன் காட்டுக்கு போய் காட்டுக்கு போயிட்டாரு வேட்டையாடு. வேட்டையாடு. உங்க அண்ணி ஒண்டியத்தான் தனியா படுத்திருப்பாங்க. சரியா படுத்திருப்பாங்க. அண்ணி கூட யாருப்பா படுக்க? ஏய், அண்ணி அரண்மனை உள்ள மஞ்சளை மெத்தையில படுத்துக்குவாங்க. வாயை படுக்க நான் படுத்திருப்பேன். என்னப்பா வாயை படுக்க நான் படுத்திருப்பேன். என் உள்ள யார் படுக்கிறது? ஏய், நான் படுக்க மாட்டேன். நாடா ராஜா அன்னைக்கு துணையா நான் படுத்திருப்பேன். உன்னை செத்துட்டா யார் படுப்பாங்க? இருடா. செத்துட்டோம். ஆமா. அண்ணி, செத்துட்டா யார படுப்பாங்க? அப்படிலாம் தவறா சொல்லாதீங்க. என்னது? என்னுடைய அண்ணனுக்கு ஆபத்தே வராது. ராஜா அண்ணன் ஏறுற முதிரில ஏறுற யார்ரா? அண்ணன் சாப்பிடுற தங்க தட்டு தான் சாப்பிடுற. அண்ணன் செத்துட்டா அப்படிலாம் தவறா பேசவே கூடாது. ஒருவேளை செத்துட்டா செத்துட்டா. இந்த அன்னைக்கு துணை யாரு? துணை யாரு? யாரு? ஏய், காவலுக்காக நான் இருப்பேன். ஏய். உள்ள படுத்திருப்பாங்க. டேய், காரி பச்ச பையா. இவன் வேலைக்கு ஆக மாட்டாண்டி. டேய், காவல் யார் செய்யணும்? பாரு, அண்ணி மரியாதை பொண்ணு மாதிரி இருக்கிறேன். நம்ம கிழ பையன்டா. நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? அது இப்படி குச்சி வச்சு ஊன்றானே உடனே. அவன் கூட்டு பையன். அதனால நான் என்ன செய்யணும்? அது மணி பார்த்து பையன். ஏ. அவன் ஒண்ணுமே முடியல. டேய், அதனால? சொல்லுங்க நீ. அவனுக்கும் 60. 60. எனக்கும் 20. 20. அந்த 60 78மா. ஆகாதா? அதனால? பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கிறடா. அதனால? ஒரே ஒரு முத்து போடா. உத்தமா, அண்ணி, நீங்க யார்? தாய்க்கு சமம். அப்படி இருக்கும்போது என்ன ஒரு தவறு? டேய், இவன் வேலைக்கு போக மாட்டேன்டா. காசா பணமா? என்னடா சொல்ற? நாலு சவுத்து உள்ள நடக்கிறது. நீ வெளிநாடு போன இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க மாட்டேன். வேன்ல கூட பார்த்துக்க மாட்டியாமே. யாருக்கு சார் படம்? அப்படிலாம் தவறான படங்களை பார்க்க மாட்டேன். முடியுமா முடியாதா? கட்டி எடுத்து ஒரே ஒரு ஏய் ராஜா, நான் தூங்குடா. இங்க நிறைய உண்மையெல்லாம் இப்போது எங்க அண்ணனுக்கு சொல்லப்படும். ஏய், விஜயா. ஏய், விஜயா. ஐயோ மணி பார்த்து வாய வேண்ட சொல்லாதடா சொல்லாதடா. ஏய், சொல்ல பாரு இப்போ. சுவாமி. அப்பா என்னடா? நீங்க நடந்ததை ஏய், அண்டைங்கிட்ட சொல்லினா சொன்னா? ஐயண்ணா 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 ஐயோ மூத்திரமே வர அண்ணி, என்ன தவற நிறுத்து கொண்டீங்களா? ஆமா, நீங்க கேட்டதை பார்த்தா தவறாகத்தான் நினைக்கணும். ஏன் ஆயிராங்க? பெரிய இடத்துக்கு ஆயிரா முன்னாடி ஆச்சு செவிடா பண்ணி பாரு இன்ஸ்டால் மட்டும் எடுத்துக்கிறான். உண்மைதா? தாயகம் வந்திருக்கின்ற. அதனால அதனால அந்த அயல்நாட்டுல ஆணும் பெண்ணும் சேர்ந்து படுத்த கல்லூரி அல்லவா? அங்க என்ன நடந்திருக்கலாம்ப்பா. அதனால ஒரு சோதிக்கு பார்த்தேன். ஒண்ணுமே தெரிஞ்சுக்கிட்டு ஏண்டா? ஆமா ராஜா அண்ணி யாரு தாய்க்கு சமம்? ஆமா ராஜா சந்தேகத்தை தீர்த்து பார்த்தாங்க. அவன் டெஸ்ட் பண்ணாப்பா, என்ன பண்ண? ஆமா ராஜா இருந்துச்சு. நாங்க வீட்லயே டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்டா? யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், மோச டெஸ்ட் எப்படி பண்ணுவா?
சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். என்னது சாப்பிட்டு பாரு. ஏய், இதாச்ச சாப்பிட்டு பாரு சொல்லுவா. எவ்வளவு தக்காளி கலந்தாங்க, எவ்வளவு மிளகாய் கலந்தாங்க, எவ்வளவு வெங்காயம் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுவோம். அதை சாப்பிடுறோம் தக்காளி பழம் மாதிரி அப்படி தூங்குறாங்க. அடி